அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் மாஸ்டர் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இனத்தை காத்து இறமையை பேண ஈழத்தமிழர் தேசமாக எழுவதற்கான செயல் திட்டம் உருவாகியுள்ளது. கூறுங்கள் மாஸ்டர். நாங்கள் இந்த கலந்துரையாடலில் பல முறைகளில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு பொது வேலை திட்டத்தில் இணைந்து செயற்படுங்கள் என்று சொல்லி பலர்கள் கூறியிருக்கின்றோம். இது பொதுவாக ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருடைய குரலாக இருக்கின்றது. இந்நேரத்திலே ஸ்ரீலங்காவினுடைய ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றியமைத்தல் என்ற தனது தேர்தல் வாக்குறுதியை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் ஆரவாரமின்றி பொருள் செலவின்றி வேகமாக முன்னேற வேண்டிய தேவை உள்ளது என்றால் அவர்கள் கட்டாயமாக அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை மாற்ற அந்த அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நாட்டின் இப்போதைய நிலவரத்துக்கு ஏற்ப நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை உறுதிப்படுத்துவதை முதன்மை விடயமாக உள்ளது. புதிய அரசியலமைப்பை அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என கடந்த வாரத்திலும் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளராக விளங்கும் மருத்துவர் நலிந்த ஜெயதிச அறிவித்திருக்கிறார். இவ்விதமாக தாங்கள் இப்போது பொருளாதார பிரச்சனைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அதே நேரத்திலே திரைமறைவிலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பல தளங்களிலே வேலை செய்து கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதமாக பார்க்கின்ற பொழுது 2015 ஆண்டில் ஸ்ரீசேனா ரணில் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் ரெடிமேட்டாக ஒரு அரசியல் அமைப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் கையெழுத்தோடு கூட தயாரானது. அதுதான் இந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற அரசியலமைப்பு. இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புன்றது இன்றைக்கு மீளவும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் பலமாக இருக்குது. அதே நேரத்தில் திடீரென பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கிற ஒரு நிலையில இந்த ஐக்கியராட்சி ஏற்கனவே மக்களுடைய கருத்து கணிப்புக்காக அல்லாமல் பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய கருத்து கணிப்புக்கு சொல்லியெல்லாம் விட்டு தயாராக இருக்கின்ற ஒன்று. ஆகவே எந்த விதமான செலவோ அல்லது எந்த விதமான இழுத்தளிப்போ இல்லாமல் உடனடியாக அதை ரெடிமேட் அரசியலமைப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை இருக்கின்ற என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு அவசரகால நிலையை இது பற்றி பேசுவதற்கு உருவாக்குறது. இதனை யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி கால்டிவன் அவர்கள் கடந்த வாரத்தில் ஊடகங்களுக்கு ஊடாக மிக அருமையான விளக்கங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். அதை கேட்டதன் காரணமாக தான் இந்த ஆசிரியர் சங்கத்தை எழுத வேண்டிய தேவை ஏனென்றால், இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் ஒற்றையாட்சி மூலமாக ஆட்சி இருக்கிற இந்த இடத்துல இங்க யுனைடெட் கிங்டத்துல வட அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்ற பாராளுமன்றங்கள் வட அயர்லாந்துல குட் ஃப்ரைடே உடன்படிக்கை மூலமாக வழங்கப்பட்டது. ஏற்கனவே அயர்லாந்துல ஸ்காட்லாந்துல அத்தகைய தன்மைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒற்றையாட்சிக்குள் அரசியல் அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்ட இந்த தன்மை சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு ஒரு எந்த நேரம் ஒரு திக் ஒரு இதய வலியை கொடுக்குதுன்னு சொன்னால், இதே மாதிரியாக பிரித்தானியாவை கொண்டு பிரித்தானிய தமிழர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை மாநில அளவிலான
தன்னாட்சியோடு பெற்றுவிடுகிறார்கள் என்கின்ற ஒரு பயம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் இந்த யூனிட்டரி என்ற, அதாவது ஒற்றியாட்சி என்ற இந்த தன்மை கூட இருக்கக்கூடாது என்ற அந்த ஒற்றியாட்சி என்ற தன்மை இருந்தால் அது உள்ளக தன்னாட்சி உரிமையை ஒரு அதிலே இருக்கின்ற ஒரு மக்களினம் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற பொழுது அது அந்த மக்களிடம் அது தன்னுடைய வலிய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி பிரிந்து செல்வதற்கான உரிமையை கொண்டிருக்கின்றது என்பது விளக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த யூனிட்டரி என்ற இந்த சொல்லையும் இல்லாமல் செய்து அதை இன்றைக்குமே பிரிந்து செல்ல முடியாத ஒரு தன்மை கொண்டதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐக்கிய ராட்சிய என்ற சொல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த ஐக்கிய ராட்சியம் என்றது ஒரே அரசு, அது சுமந்திரன் பின்னணியில தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுகிற ஒருமித்த அரசு என்ற ஒரு பொதுச்சொல்லாக வருகிறது. ஒருமித்த அரசு என்று அல்ல. ஒருமித்த அரசு என்றால் அது ஃபெடரேஷனுக்கு தான் அப்படி வரும். இங்க இந்த சொல்லப்படுற ஐக்கிய ராட்சியம் என்று சொல்லப்படுறது ஒரே தன்மையான அரசு. அந்த அரசுக்குள்ள யாருமே அந்த அரசனுடைய இறைமைக்கு எதிராக இன்றைக்குமே எந்தவித குரலும் எழுப்பியலான்ற நிலைதான் இந்த ஐக்கிய ராட்சியம் என்று சொல்லு. அதான் சிங்களத்தில் ஐக்கிய ராஜ்யம் என்று வச்சுக்கொண்டு தமிழ்ல ஒருமித்த அரசு என்று தவறான ஒரு மொழிபெயர்ப்பையும் கொடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் அதை யூனிட்டரி ஸ்டேட் என்ற இடத்துல ஆங்கிலத்தில் அதை போடாமல் சிங்கள சொல்லி ஆங்கிலத்தில் ஆங்கில எழுத்துக்களுக்குள்ளாக எழுதினார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப அதனை சுட்டிக்காட்டுகின்ற அவர் இந்த ஐக்கிய ராட்சியன்றது நடைமுறைப்படுத்தப்படமாக இருந்தால் இவ்வளவு காலமும் தமிழர்கள் எந்த தன்னாட்சி உரிமைக்காக இவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து இவ்வளவு பெரிய துன்ப வாழ்வையும் எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்களோ அது அவ்வளவும் முற்றாக இல்லாத போற நிலை வரும். அதன் பின்னர் யாருமே எந்த ஒரு கட்டத்திலும் அந்த அரசியலமைப்பில் இருந்து விலகிச் செல்வதற்கான எந்த ஒரு அனைத்துலக சட்டத்தன்மையும் இல்லாத போகும். ஏனென்றால் அது ஒரு சமூகமாக எல்லாரையும் மாற்றி போடும். அதான் இப்போ வடக்கு கிழக்குன்னு சொல்லி அன்பர்குமார பேசிக்கலையும் கூட ரணில் பேசிக்கலையும் வடக்கு கிழக்குன்னு தான் பேசினார். இப்பொழுது அனுர்குமார பேசிக்கலையும் கூட வடக்கு கிழக்குன்னு தான் பேசியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு, இலங்கையின் வடக்கு, இலங்கையின் கிழக்கு, ஸ்ரீலங்காவின் வடக்கு, ஸ்ரீலங்காவின் கிழக்கு என்ற அடிப்படையில் தான் பேசுகின்றார்கள். இதை நுட்பமாக சுட்டிக்காட்டிய அவர் இப்பொழுது ஒரு முக்கியமான நேரம் வருகிறது என்னென்றால் இந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற இந்த பின்னணியிலே புதிய அரசியலமைப்பு வராமல் தடுக்க வேண்டும், அல்லது அதிலே உண்மையான மாற்றங்களை கொண்டு அந்த மாற்றங்களுக்கு ஊடாக தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமை, தமிழ் மக்களுடைய தாயகம், தேசியம், அவர்களுடைய இறைமையின் அடிப்படையிலே ஏற்பதற்கான ஒரு முறையை கொண்டு அதனை கொண்டு வர வேண்டும். ஐக்கிய ராஜ்யம் என்றது இப்பொழுது மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி அதை கூறுகின்ற பொழுது இன்னொரு சிக்கல் நிலையம் பெறுகின்றது என்னென்றால் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வடக்கு கிழக்கில் 8 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தமிழர்கள் உருவாக்கி இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சிக்கு 8 பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. அதன் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. அதோடு கூட தமிழ் தேசிய ஜனநாயக முன்னணிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. இவர்கள் இவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் 10 என்ற எண்ணிக்கை வரும். இல்லைன்னு சொன்னால் இந்த 18 பிரதிநிதிகளுக்குள்ள இந்த தேசிய மக்கள் சக்தியுள்ள 8 பிரதிநிதிகளும் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு அரசியலமைப்பையும் ஏற்றுத்தான் வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கின்ற பொழுது அது தமிழ் மக்களாலும் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியலமைப்பு என்ற நிலைக்கு வந்துவிடும். இவ்வளவு காலம் அது 1948ஆம் ஆண்டில் பிரித்தானியா தன்னுடைய விருப்புக்கு ஈழத்தமிழர்களுடைய இறைமையை சிங்கள பெரும்பான்மை ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் கொண்டு சென்ற பொழுது கூட அந்த சோல்வரி அரசியலமைப்பிலிருந்து அந்த சோல்வரி அரசியலமைப்பை தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மட்டக்களப்பு, திருவண்ணாமலை எல்லாம் சுதந்திர தினம் வந்த பொழுது அப்பொழுது 48ஆம் ஆண்டிலேயே ஒற்றி
கருப்பு கொடியை ஏற்றி தூக்குமயமாக கொண்டாடினார்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வரை அதை ஏற்றுக்கொள்ளாத இருக்கின்றது. அதே போல இந்த வைகாசி 22 1972 சொல்வரி அரசியலமைப்பினுடைய ஈழத்தமிழர்களுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பாக இருந்த 29வது பிரிவை வன்முறைப்படுத்தி ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசு தோற்றுவித்ததற்கு பிறகும் கூட தமிழர்கள் தாங்கள் அரசற்ற தேசிய இனமாக நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை வெளிப்படுத்தி அதற்கு பின்னர் அரசாங்கங்கள் தங்களை ஆளும் தகுதியற்ற நிலையில் இருக்கின்றன என்று கூறித்தான் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை தாங்களே முன்னெடுப்பதாக 1975 தந்தை செல்வராம் அவர்கள் பாராளுமன்றத்திலே, அப்பொழுது பாராளுமன்றம் இல்லை, அது என்ன சட்டசபை என்ற மாதிரியான ஒரு பேரில் தான் அதை செய்தார்கள். அங்கு சென்று ஸ்ரீலங்கா அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து தன்னாட்சி பிரகடனத்தை வெளிப்படுத்தினார். அதன் பின்பு எல்லோருக்கும் தெரியும், 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் 1977 அது மக்கள் ஆணையை பெற்று அது தமிழர்களுடைய ஒரு அரசியல் கோட்பாடாக பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிக்கு தனியரசை தங்களுடைய தெரிவுன்னு சொல்லி தமிழ் மக்கள் வெளிப்படுத்தியதையும் அந்த பின்னணியிலே 31 ஆண்டு காலம் தேசிய தலைவருடைய தலைமையில் நடைமுறை அரசு இருந்ததெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுகள் எல்லாமே இல்லாமல் செய்துவிடும் இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த தமிழ் பிரதிநிதிகள் ஒன்று சேராவிட்டால். அதற்கு சொல்கின்ற பொழுது தெளிவாக காண்டிவன் கூறினர், இது கட்சிகளுடைய ஒன்று சேர்ப்பல்ல, தேர்தலுக்கான ஒன்றுமில்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கட்சிகளிலேயே தேர்தலுக்கு போங்கள், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மற்றவர்களும் நீங்கள் உங்கள் தனித்துவத்துடன் நீங்கள் அரசியல் பயணத்தை தொடருங்கள், அங்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பொது விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பொது தன்மையை, அதாவது எங்களுக்கான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதுவரை நாங்கள் இந்த அரசியலமைப்பை எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களை அந்த உறுதியான தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் சொன்னார். அப்பொழுதுதான் இந்த தலைவங்களை எழுதுவதற்கான அந்த எண்ணம் என்றால், இதுவரை எந்த புள்ளியில் ஒருங்கிணைவது என்கின்ற ஒரு பிரச்சனையில் பலரும் கூறுகின்றார்கள், ஒன்றுபட்டுத்தான் செயல்படணும், ஒன்றுபட்டுத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் முறைமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறைமைகளுக்குள் நிற்பதும் அந்த முறைமைகளை பின் சக்திகள் ஊக்கப்படுத்துவதுமான ஒரு சூழல் தமிழுடைய ஈழத்தமிழுடைய அரசியலில் இருக்கின்றது. அத்தகைய ஒரு சூழலில் முறைமைகளுக்கு கூட இணைய முடியாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு பொது விஷயத்தில், இது எல்லோருக்குமான பொது விஷயம், இதில் எந்த கட்சிக்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்காவுடைய நாட்டில் நல்ல விடயங்கள் செய்கின்ற தன்மையில கூட இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர் ஊழலை இல்லாமல் செய்ய போன்றேன், அதே மாதிரி குடும்ப ஆட்சி ஒழிக்க போன்றேன், அதே மாதிரி இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய பொதுச்சத்தை பயன்படுத்தின முறைகளை வெளிப்படுத்த போன்றேன் என்று எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எல்லோருக்குமான பொது முயற்சியாக இருக்கின்றது. அதுகளுக்கு நாங்கள் அவற்றை எதிர்த்து நாங்கள் ஒரு இனநிலையில் வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்ப எங்களுடைய கொள்கையாக சொல்லி இந்த கொள்கையில் நாங்கள் எங்கள் கொள்கையை ஏற்றால் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு செயற்பாட்டுக்குள்ளாக பயணிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த எங்களுடைய கொள்கையை நிலைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லா ஜனநாயக முறையில் எல்லா வழிகளும் போராட தேவை இருக்கும் என்று வெளிப்படுத்துவதற்கு ஒரு தன்மையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இனத்தை காத்து இறமையப்போன ஈழத்தமிழ் தேசமாக விழுவதற்கான செயற்திட்டம் உருவாகியுள்ளது என்கின்ற இந்த தலைப்பை கொடுக்க வேண்டியிருந்தது. இது மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லி மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய குரலாக இருக்கின்றது. எங்களுக்கு எல்லாருமே எங்கள் தமிழர்கள் தான், அத்தனை அரசியல் இருக்கின்ற எல்லாருமே நீங்கள் பாராளுமன்ற ஆசனத்துக்கான போட்டியில அல்லது தேர்தல் போட்டியில இருப்பீர்கள் இருந்தால் நீங்கள் ஒரு அடிப்பீங்கள் எங்களுக்கு தெரியும். ஒருவர் அந்த அதனத்தை மையமாக கொண்டு செயற்படுவீர்களே தவிர மக்களுக்கான ஒரு நல்லாக்க தன்மையை உருவாக்க மாட்டீங்கள்லாம் தெரியும். ஆகவே அதில் அப்படி இருங்கள். ஆனால் இப்படியாக ஒரு பொதுப்படியாக அணுகின்ற பொழுது அந்த மக்களுடைய பலம் ஒருங்கிணைஞ்சு தேசமாக மாறும். அது தேசமாக மாறுகின்ற பொழுது ஒரு தேச அடையாளம் வெளிப்படும் என்பதற்காகத்தான் இந்த ஆசிய தலையங்கத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது.
நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இதைத்தான் நாங்களும் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தோம். அதாவது ஒரு பொது விடயத்துக்கு, அதாவது கட்சிகள் ஒரு காலமும் சேர முடியாது. கட்சிகள் தனித்தனியாக இயங்க வேண்டும். புது புது திட்டங்கள், செயல்பாடுகளோடு அவர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது ஒரு பொது திட்டத்தின் கீழ் அது குறிப்பாக அரசியல் அமைப்பு என்று சொல்லி வரும்பொழுது கட்டாயம் எல்லாரும் ஒன்று சேராவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என்பதுதான் உண்மை. அதே போல மற்ற கட்சிகளும் ஒரு நல்ல விடயங்களை கூறுவது எல்லாருமே இணைந்து செய்யப்படும். உதாரணமா சொல்ல போனால் இந்த இந்திய மீன்பிடி நிலப்படகுகள் தமிழ் மக்கள் தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா போராடுகின்ற பொழுது கூட அதுக்கு ஆதரவு தெரிவித்தான். ஆனால் அவர் அதை பெருசாக செய்யவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் எந்த மாதிரியாக மக்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்களோ, மக்களுக்கான நல்வாழ்வை தோற்றியிருக்கிறோ அவர்களுடன் இணைந்தும் பயணித்துக் கொண்டு சர்வைவல் மெக்கானிசம் என்று கூட சொல்வார்கள். பயணித்துக் கொண்டுதான் அவரவர் தங்கள் லட்சியங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர்களுடைய கருத்து. நிச்சயமா எவ்வளவு துறைகள் இருக்கின்றது, உடனடி தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய துறைகள் இருக்கின்றது. கல்வித்துறை இருக்கின்றது, விளையாட்டுத்துறை இருக்கின்றது, பொருளாதாரத்துறை இருக்கின்றது, மீனவர்களுடைய பிரச்சனை இருக்குது. அப்ப இவை எல்லாமே ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு நாடாளுமன்ற அந்த கட்சிகளும் இதை பொருட்படுத்தி செயல்படுத்துவார்களாக இருந்தால் அப்பொழுது இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வழியை இவர்கள் வகுத்து கொடுக்கலாம் என்பதுதான் நீங்கள். அதுக்காக அந்த ஆசிரியர் கடைசியில சொல்லியிருக்கிறோம். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அனைத்துலக சகோதரத்துவ தினம் ஐக்கிய சபையினால் கொண்டாடப்பட்டது. அதனால நாங்கள் சகோதரர் என்ற ஒரு உணர்வும் இந்த மாதத்துல அனைத்துலக நிலையில கூட எழுப்பப்படுது. மனிதர்கள் சகோதரராக ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டால் தான் மனித குலமே இந்த உலகத்துல வாழ முடியும். அதே போல இந்த 13ஆம் தேதி எதிர்வரும் 13ஆம் தேதி அனைத்துலக வானொலி தினம் இருக்கிறது. வானொலி கூடத்தான் இந்த மக்களுக்கான இந்த தகவல்களை, தரவுகளை, நிகழ்வுகளை பரிமாறி மக்களை ஒருமைப்படுத்தலாம் என்றது இந்த மாதிரி சொல்லப்படுறது. அதையும் இணைத்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அந்த ஆசிரியர் அங்கு முடிக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் வானொலி என்பது ஒரு ஆயுதம் போல் அதை சரியாக பயன்படுத்தினால் பொழுதெல்லாம் தேவை வருகின்றது. ஏற்கனவே நாங்கள் யூஸ் கேஸ் இருக்கிறது. அல் ஜசீரா பாருங்கள் எவ்வாறு செயல்படுத்தார்கள் என்ற விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். நன்றி மாஸ்டர். அரசர்களிடம் வருகின்றேன். இப்ப இந்த ஏக்கிய ராச்சியம் என்ற விடயத்தை மாஸ்டர் இங்கே கூறும்பொழுது யூனிட்டரி, அதாவது ஒரே அரசு, அந்த ஒரே தன்மை கொண்ட அரசு என்று மாஸ்டர் இப்பொழுது கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அவருடைய தீம் ஒரு நாடு, இன மத மொழி பேதமின்றி நாங்கள் எல்லோரும் இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதும், இந்த ஏக்கிய ராட்சிய என்றதும் இப்பொழுது அவர்கள் அதை தூசு தட்டி பார்க்கிறார்கள் என்றால் இது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இலகுவாக தயாரிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை திணிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன கதைக்கிறோம் என்று தெரியாது. ஒருமித்த குரலாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தாங்கள் எங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் எதற்கு போராடுகிறோம், என்னென்ன வழிகளில் செய்ய போகிறோம் என்பதற்கான ஒரு வரைவற்ற நிலையில் அவருக்கு அவர் வாய்க்கு வந்தபடி கொண்டு போய் கொடுத்ததன் விளைவாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தளத்திலும் சரி புலத்திலும் சரி ஒரு ஒருங்கிணைந்த இயங்கு நிலை தேவை. அந்த இயங்கு நிலைதான் இவன் தமிழகத்தை கூட எங்கள் விருப்பம், அதாவது எங்களுக்கு என்ன தேவை என்பதையும் நாங்கள் இந்தியாவுக்கு எப்படியாக இந்தியாவுடன் எப்படியான உறவில் இருக்கிறோம் என்பதையும் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கு. ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. தமிழக கட்சிகளோ அல்லது புலம்பெயர்ந்த அல்லது வெளிநாடுகளில் உள்ள அரசுகளோ அல்லது இலங்கையிலோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களிடம் ஒரு தெளிவான திட்டம் இருந்தால். இப்ப பாருங்கள், இலங்கையை பொறுத்தவரையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கை இயல்பாக இயங்குகிறது தானே. ஏனென்றால் அவர்களிடம் ஒரு கொள்கை, வெளிநாட்டு கொள்கை இருக்கிறது, தங்கள் நாடு தொடர்பான கொள்கை இருக்கிறது, பொருளாதார கொள்கை இருக்கிறது, அபிவிருத்தி தொடர்பான கொள்கை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஷடோ, நீங்கள் ஒரு நாட்டை கட்டியமைக்க போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் ஷடோ கவர்மெண்ட் ஒன்று இருக்க வேண்டும். சரி, அதுதான் இல்லாவிட்டாலும் உங்களுக்கான கொள்கைகள் இருக்க வேண்டும். இப்ப ஏக்கியராஜ்ய அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் என்னென்று சொல்கிறார் என்றால், தமிழர் என்ற ஒரு இனம் இல்லை, எல்லோரும் இலங்கையர்கள். இப்ப இந்தியா ஒன்றை கூறுதும் என்று சொன்னால் எல்லோரும் இந்தியர்கள் என்றால் தெலுங்கு மொழி பேசுறவன், தமிழ் மொழி பேசுறவன், ஹிந்தி மொழி பேசுறவன் எல்லாம் முதலமைச்சரை கலைச்சு போட்டு ஒரே இந்தியர் என்று மோடிக்கு பின்னால இருக்கலாம் தானே. ஏன் அப்படி இருக்கிறீங்கள்? இல்ல, அப்படி இருக்க முடியாது. இப்ப அமெரிக்காவில எத்தனை பெடரல் ஸ்டேட் இருக்கு, எல்லோரும் ஒரே அமெரிக்கர்கள்.
என்று எல்லாத்தையும் கலைச்சி போட்டோண்டா கும்பலா இருக்கலாம் தானே. ஆனால் அதை ஏன் எங்களுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்கள்? சிறிய நாடு என்று பேசு ஒரு தரப்பார் சிறிய நாடு. யாழ்ப்பாணத்தின் தொகையை விட திருப்ப நாங்கள் திருப்ப பாடம் எடுக்க முடியாது. யாழ்ப்பாணத்தின் தொகையை விட குறைந்த தொகை தான் மாலதீவில் இருக்கிறார். மாலதீவு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கு. அப்படியான ஒரு நிலைமை. அப்ப தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரர் என்ற நிலைமை வருவதற்கான காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரு தேசத்தை கட்டியாண்டது. தென் ஆசியாவிலேயே தலை சிறந்த விடுதலை இயக்கம், பலமானவ இயக்கம். அது ஒரு தேசத்தை ஆண்டது. அதிலிருந்து வந்த வழி தோன்றல்கள் நாங்கள். அதன் வழிகாட்டலில் வளர்ந்தவர்கள். இன்று போய் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கொண்டு இந்தியா கட்சிகளை சார்ந்திருக்கின்றோம், எங்களுக்கு ஏதாவது பெற்றுத்தாருங்கள் என்று. அடுத்ததாக பார்த்தா இங்கால ஏக்கிய ராஜ்யாண்டு போய் இலங்கையின் காலில் விழுகிறது. இங்கால நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அமெரிக்காவின் காலில் விழுகிறது. இப்ப அமெரிக்கா ஓடினா பிறகு இனி ஏற்ற காலம் என்று தேடணும். கால தேடுறதுலேயே அரவாசி காலம் போடும் எங்களுக்கு. அதான் அந்த பிரச்சனை. அப்ப என்ன தேசிய தலைவர் ஒன்றை கூறுவார், எங்களை ஒருவரும் பரிதாபமாக பார்க்கிறதை நான் விரும்பவில்லை. உங்கள் திறமை இருக்கிறது, உங்களிடம் திறமை இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் எதிராக இருக்கவில்லை. உங்கள் திறமை இருக்கிறது, அதை ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்கள். யூத மக்களை கூறுவார்கள், யூத மக்களை கூறுவார்கள் உதாரணத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு கிட்ட நாங்கள் நிற்க முடியாது. தேசிய தலைவர் இருந்த காலத்தில் நின்றோமே தவிர இப்ப நிற்க முடியாது. ஏனென்றால் அவங்கள் தன்னை இனம் என்ற நோக்கத்தை தான் எல்லோரும் இயங்குவார்கள். புலனாய்வு துறையில் மொசாட் எல்லா நாடுகளுக்கும் ஊடுருவி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், ஈரான் நெத்தனியாவு பேசினார் அமெரிக்காவில் போய், தான் 10 வருடங்களுக்கு ஈரான் அணுக்குண்டு தயாரிப்பை ஒத்தி வைத்து தள்ளி போட்டிருக்கிறேன் தனது நடவடிக்கை. என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும்? எத்தனை விஞ்ஞானிகளை ஈரான் தலைநகர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ல கூட வச்சு சுட்டாங்க. அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் சுட்டு தள்ளினாங்க. அப்ப என்னென்றால் மொசாட் எப்படி ஊடுருவாங்க? அவங்களுக்கு ஒரு பாடம் இருக்க சொல்லுவாங்களா, நீ தலைமறைவாக வாழ்ந்தாலும் ஒரு யூதனை நீ கண்டால் நீ யார் என்று சொல்லிவிடு, அவன் ஒருவருக்கும் சொல்ல மாட்டான். அதான் ஒற்றுமை. நீ உன்னை யார் என்று நீ சொல்லு, அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான். அது அந்த இனத்திலிருந்து வளரும். அந்த என்னன்னு சொல்ற ஜீன் என்று சொல்றது. சரி, நாங்கள் எத்தனை தடவைகள் கூறிவிட்டோம், எத்தனை தடவைக்கு இப்ப மக்களிட போராட்டமாக இருக்கலாம். இப்ப என்னென்னு சொன்னால் அனுர்குமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் எங்களை ஒரு இனம் என்று கருதவில்லை. இப்ப மாஸ்டர் கூறினார் வடக்கையும் கிழக்கும் என்று பிரித்து தான் பேசுகிறார். பிரிச்சவரை அவர் தான், அந்த கட்சி தான் பிரித்தது. அப்ப அதுதான் இப்ப அனுர்குமார திசாநாயக்கா வந்திருக்கிறார். அங்க வடமராட்சிக்கு வந்த போது பெருமளவான மக்கள் போனார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஒருவர் அந்த முகநூலில் தான் பார்த்தேன், ஒருவர் கேட்டிருக்கிறார், சரி அது இந்த சமயம் முத்தவழிக்கு தம்மன்னா வந்திருந்தா எத்தனை பேர் போயிடும்? அதுக்கு பிறகு அழகானே என்ன ஜனம் அங்க நிற்கும், தம்மன்னா அங்க நிற்கும். அது பார்க்க போகும். நாங்கள் அதை வச்சு மஹிந்த ராஜபக்சவே ஒன்றை கூறினார், என்னென்றால் நீங்கள் கூட்டத்துக்கு வாராக்களை வச்சுக்கொண்டு போட்ஸை கணிப்பிடாதீங்க. இது ஒரு முதல் 3 ஆசனங்கள் கிடைத்தது, அது பிரச்சனை இல்லை, கிடைத்தது. ஆனால் அதுக்கு வெளியேறியவர்கள் 3 பேரும் நல்லவர்கள் இல்லை. டக்ளஸ் தேவானந்தா, சுமந்திரன், அங்கையன், அந்த 3க்கும் இந்த 3 ரீப்ளேஸா இருக்கிறது. இப்ப தேசியம் இருக்கின்றது. இப்ப நான் லண்டன்ல பார்த்தோம், லண்டன்ல கூடி இப்ப ஓரளவு மக்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்திருக்கின்றது. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக்குவதற்காக பல ஆயிரம் மக்கள் கூடினர் என்று கூறுகிறார்கள். கனடாவிலும் அப்படித்தான். ஆனால் அதை அணையாமல் எப்படி பாதுகாக்க போறோம்? அடிக்கடி நீங்கள் அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது அது கலைந்து போவாங்க. அதான் அந்த பிரச்சனை. இங்க ஒரு இயங்கு நிலையில் இருக்க வேண்டும். அந்த இயங்கு கூர்ப்பின் தத்துவமே அதுதான். எந்த ஒரு உடலில் கூட எந்த ஒரு அங்கம் யூஸ் பண்ணப்படுவதோ அதுதான் ஆக்டிவா இருக்கு. இல்லை என்று சொன்னால் அது மெல்ல மெல்ல. ஏன் நீங்கள் ஜிம்முக்கு போறீங்க? ஏன் நீங்கள் ஆக்டிவா இருந்தா தான் மசில் டெவலப் ஆகும். இல்லை என்று சொன்னால் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். ஏனென்றால் தேவையில்லை என்றுதான் அது யோசிக்கும். அது இயற்கை. அப்ப அதே நிலைமைதான் இப்போ இளைஞர்களை சேர்த்தாச்சு. உண்மையில் அவர் போற்றத்தக்க விடயம். அடுத்தது என்ன செய்ய போறீர்கள்?
இப்ப இதுகளை எல்லாம் இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் தையிட்டி பிரச்சனையை பார்ப்போம். தையிட்டி பிரச்சனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடிக்க சொன்னார், பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் பத்திரகாளி கோயிலே அவங்க இடிச்சாங்க. அது இரண்டு சட்டவிரோத கட்டிடமாக தான் பார்க்கலாம், அதை ஆலயமாக பார்க்க முடியாது. கஜேந்திரகுமார் செய்தது நல்லது. ஆனால் அதுக்கு அரச ஆளுநரும் அர்ஜுனாவும் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்றது சரி, அது அவே என்ற கருத்து. ஆனால் நாங்கள் இடிக்க போகிறோம், அதை அகற்ற போகிறோம் என்றதுல உறுதியாக நிற்க வேண்டுமா, அல்லது அர்ஜுனாவையும் ஆளுநரையும் அடிக்கிறதுக்கு ஓடுறதோ? நீங்க கூட செய்யுங்க. அதை அவன் சொன்ன சொல்லிட்டு போட்டு, அவன் பைத்தியாரனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். ஒரு எல்லா இடத்திலும் இப்படி இருப்பாங்களாக்க. நீங்கள் உங்கள் எனர்ஜியை அப்படியான இடத்துக்கு திருப்பாதேங்க. அதான் அன்றைக்கு ஒரு நண்பர் கதைக்கும் போது கூறினார், எனக்கு அர்ச்சனாவை பிடிக்காது, ஆனால் அர்ச்சனாவை விமர்சனம் செய்கிறவங்களையும் இன்னும் பிடிக்காது. அவங்களும் தரங்கட்ட வார்த்தையாளர் தான் பேசுறாங்க. இப்ப நீங்க முதல் அதை விட்டு எங்களுக்குரிய கடமை இருக்கின்றது. இப்ப ட்ரம்பை பாருங்கள், இன்றைக்கு பிபிசி போட்டிருக்கிறது, இந்த கிழமை ட்ரம்ப் செய்த 15 நடவடிக்கை இப்படிதான் கொண்டு வராங்களோ. இப்ப இந்த கிழமை 15 என்னண்டா, ஐசிசில இருந்து வெளியேறினது, யூஎன்ல இருந்து வெளியேறினது, மனித கண்காணிப்பத்திலிருந்து வெளியேறினது, இப்படித்தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதையும் ஒரு செய்தியா போடுறாங்க. ஆனால் அதற்காக அந்தந்த நாடுகள் தங்கள் கடமைகளை செய்யவில்லை. இப்ப ஐசிசில இருந்து அமெரிக்கா வெளியேறினதுக்கு பிற்பாடு பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட 79 நாடுகள் ட்ரம்புக்கு எதிராக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தாங்கள் அதை கொண்டு நடத்த வேண்டும் என்ற தாங்கள் ஏதோ ஒரு ஆதரவுடன் அதை நடத்த வேண்டும். ஆனால் அதுக்கு பல நாடுகள், இப்ப ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக் போன்ற நாடுகள் ஆதரவு கொடுக்கல. அப்ப அவர்கள் ட்ரம்போட நிற்கிறார்கள். இப்ப மேற்குலகத்தின் கூட்டணிகள் தான் பிளவாக இருக்கின்றது. அப்ப அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் என்ன இலட்சியத்துக்காக போகிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோமாக இருந்தால், இந்த பக்கத்துல வர சலசலப்புகள் அதுகளை எல்லாம் விட்டு இப்ப தையிட்டி பிரச்சனை ஒவ்வொரு போயான்றும் போய் போராடுகிறார். உண்மையில் அதில் கதை அண்மையில் கூட ஒரு பெண்ணொருவர் வந்து அந்த காணி உரிமையாளர் கதைத்திருந்தார். அவர் வந்து இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற போராட்டத்தால் தான் அது ஓரளவு எல்லா இடத்துக்கும் தெரிய வந்ததுன்னு கூறுகிறார். உண்மைதான், உண்மை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் போய் என்ன பண்ண போறீங்க? அதை எப்படி அதை சேர்த்திறனாக்குவது, வினைத்திறனாக்குவது? சரி, எந்தெந்த அதிகாரிகள் பிழை விட்டார்கள் என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? அந்த பெண் கூறுகிறார், தான் ஒவ்வொரு தடவையும் காணின்ற போட்டோ காப்பியை கொண்டு போய் பிரதேச செயலகம், கிராம அலுவலகத்தை கொடுத்துட்டு அடுத்த முறை போயக்கையும் கேட்பார்கள், அந்த கோப்பி ஒன்றை கொண்டு வா. அப்ப தனக்கு ஒன்று தெரியுதாம், அது ஃபைல் மூவ் பண்ணதில்லை. ஏன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்தானே. இப்ப ஏனென்றால் அவ சொல்லுறா, தஞ்சை வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் மதில் கட்டினோன்னா பிரதேசம் வருதான், ஒரு மதில தள்ளி கட்டி போட்ட இந்த பெரிய இது கட்டும் போது உங்களுக்கு தெரியாது. அடுத்தது மொரட்டுவ பல்கலைக்கழகம் தான் ஒரே ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தான் வரைபடத்தை ஆர்கிடெக்ட் டிராயிங்கை செய்து கொடுத்திருக்கிறார். டிராயிங் செய்யும் போது காணி உறுதி அதுக்குரிய அனுமதி எல்லாம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றதா, அதுவும் அங்கு பின்பற்றப்படவில்லை. அப்ப இந்த அதிகாரி நெடுக நீங்கள் போய் முன்னுக்கு நிற்பதை விட கண்டுபிடியுங்கள், யார் யார் பிழை விட்டார்கள், எங்கெங்கு இது நடந்தது, வெளிக்கொண்டு வாருங்கள். இப்ப பாருங்கள், அசாத் மௌலானாவை பிரான்சில் இருந்து கொண்டு போறார்கள் இலங்கைக்கு. என்னென்னு சொன்னால், இந்த புனித ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு கிளறி எடுக்கிறார்கள் எல்லாவற்றையும். யார் போனார்கள், என்ன செய்தார்கள் என்றதை. அதே போன்று இந்த அதிகாரிகளை அம்பலப்படுத்துங்கள். நீங்கள் அதிலே போய் ஒரு பிரிஸ்டல் போட்டை வைத்துக் கொண்டு நிற்பதால் எதுவும் நடந்து விடாது. இப்படி கொஞ்சம் பேரை நீங்கள் அம்பலப்படுத்தினால் அடுத்த முறையாவது அவங்க வேலை செய்வார். உண்மைதான். நன்றி அரசர்கள். நீங்கள் கூறுவது போல் இயங்கு நிலையில் இருந்தால் தான் மக்களுக்கு தெளிவை ஊட்டலாம். மக்களுக்கு தெளிவூட்டும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்குவார்கள் என்பது காலாகாலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். இந்த நிலைமையை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாஸ்டர் உங்களிடம் வருகிறேன். இப்ப எந்த புள்ளியில் இணைவது என்ற ஒரு கேள்வி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஒன்று. அதே நேரத்தில் இலங்கை தீவில் வடக்கு கிழக்கை பிரித்து வைத்துக் கொண்டு சமூகமாக பார்க்கிறார்கள் என்றால் எவ்வாறு எங்களுடைய இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் நினைக்கிறேன் கடந்த
கடந்த சில மாதங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்று சரியான பாதையில் தன்னுடைய வாழுகின்ற காலத்தில் ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக செயல்பட வேண்டும், மன சுத்தியோடு இதய சுத்தியோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு விதத்தில் அவர் செயல்படுகிறார். அவர் எடுக்கின்ற இந்த முயற்சிக்கு இப்ப ஒரு புள்ளியில் இணைய வேண்டும் என்றால் இது ஒரு அரசியல், இது ஒரு கட்சி விடயங்கள் அல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு இணைய வேண்டும், எவ்வளவு ஆதரவு வழங்க வேண்டும், முழு மூச்சோடு ஆதரவு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த விடயத்தில் கூட எனக்கு சொல்றது காண்டிவனோட எந்த விதமான நேரடியான பழக்கம் இல்லை. ஆனால் அவர் அந்த செவ்வியில அவர் சொல்லுகின்ற பொழுது, அவர் இப்ப சமீபத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை கீழே அவர் விசாரணைக்கு கொண்டு போனார்கள். விசாரணையை கொண்டு போன பொழுது அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி என்னவென்றால், ஸ்ரீலங்காவில் தமிழ் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அதற்கு பதில் சொல்லாமல் அவர் சொன்ன பதில் என்னென்றால், திலீபன் அண்ணா என்னுடைய விருப்பை தன்னுடைய விருப்பாக கொண்டு அரசியல் வெளிப்படுத்தினார். அவர் எந்த அரசியல்ல இருக்கிறார்ன்றதை பற்றி எனக்கு தெரியாது, அது பெரிய அவசியம் கூட இல்லை எனக்கு. அது அவர் சொல்லல. அவர் சொல்ற அந்த விதத்துல என்ன சொல்றாருன்றா, திலீபன் அண்ணா என்னுடைய அரசியல் விருப்பை தன்னுடைய அரசியல் விருப்பாக கொண்டு வெளிப்படுத்தினார். அப்ப என்னுடைய அரசியல் விருப்பு வெளிப்படுகின்ற பொழுது அது என்னுடைய மண்ணுக்கான, மக்களுக்கான, எங்களுக்கான அரசியல் விருப்பு. அப்போ அவர்கள் எங்களுடையவர்கள். அந்த வகையில் தான் நாங்கள் அவர்களை எங்களுடைய பார்க்கிறோம். நீங்கள் அவர்களை ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் அது உங்களோட பிரச்சனை. ஆனால் நான் என்றால் அவர் சட்டத்தரணி, இவர் என்ன நோக்கத்தோடு செயல்படுறது பொறுத்தும் சட்டம் இவரை ஒரு வழக்குகளை கொண்டு போகலாம். அப்ப அவர் மிக தெளிவாக சொல்றார், எங்களுக்காக செயல்பட்டார்கள், எங்களுடையவர்கள். ஆனால் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அவர்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய அணுகுமுறை. ஆனா அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அதுவும் எங்களோட முறைதான். அப்ப அந்த மாதிரியாக இந்த ஒரு புள்ளியில சந்திக்கிறதாக இருந்தால் நாங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வேணும். இதய சுத்தியோட அரசியல் ஈடுபடுகின்றவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மக்களுடைய பிரச்சனையை, மண்ணினுடைய பிரச்சனையை, அதாவது என்னுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தியுள்ளா இருந்தால் நாங்களும் நீங்களும் உண்டு. அது விவரமும் இருக்கலாம், கட்சியாகவும் இருக்கலாம், அமைப்பாகவும் இருக்கலாம், இயக்கமாகவும் இருக்கலாம், தனி மனிதனாகவும் இருக்கலாம், அல்லது என்னோட தொடர்புடையவராக இல்லாத ஒரு வெளிநாட்டுக்காரனாக கூட இருக்கலாம். இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து எத்தனை பேர் அமைதிக்காக, எத்தனை பேர் மனித உரிமைக்காக எல்லாம் குரல் எடுக்கிறாங்க. அப்ப அவர்கள் எங்களுடைய எல்லாம் மாறுறார்கள். அப்ப இங்க என்ன இருக்குது, என்னுடைய பிரச்சனையை, அதாவது என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை, நான் ஒரு சாதாரண தமிழக குடிமகன், அந்த என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய தன்மையை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்னுடையவர்கள். ஜேசு நேரத்தில் சில பேர் அவர்களும் பேய்களை ஓட்டுகிறார்கள், கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்பொழுது ஜேசு சொல்லுவார், சரியோ, என்னுடைய நோக்கை நிறைவேற்றுவர்கள் யாராக இருந்தாலும் அவர் என்னுடையவர். இன்றைக்கு நாளைக்கு அனுரகுமார திசுநாயக்காதான் இந்த சில இடதுசாரி தன்மையோடு செயற்பட்டு இந்த சாதி மத மொழி பேதங்களை கடந்து எல்லோரையும் ஒருமுகப்படுத்தின ஒரு தன்மைக்குள்ள வரப்போறோம்னு அந்த நேரத்தில் குமர திசுநாயக்க என்னுடைய மாறலாம். இந்த மனிதர்களுக்குள்ள மனிதனை ஏற்றுக்கொள்வதும், ஒரு மனிதனுக்காக மற்ற மனிதன் அவனுடைய சுதந்திரத்தை ஏற்படுத்தி செயற்படுவதும் தான் மனித வாழ்வு. இந்த உணர்வு இருந்தால் எங்களுக்கிடையில இந்த ஒருத்தர் விமர்சிக்கிறது, கேலி பண்றது, கிண்டல் செய்யறது ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் பெறாது. இப்ப அருள் வடிவாக கூறினார், இப்போ ஒவ்வொருவருக்கு இருக்கிற அறிவு, ஒவ்வொருவருக்கு இருக்கிற அனுபவம், அந்த பின்னணி தான் ஒருவரும் செயல்படுவார்கள். அப்ப எல்லாற்ற அறிவும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்றும் இல்லை, எல்லாற்ற அனுபவம் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்லிடலாது. அப்ப அவர்கள் அத்தகைய தன்மையெல்லாம் வெளிப்படுத்துவார்கள். இப்போ அர்ச்சனா ராமநாதன் எடுத்தால் அவர் இந்த போராட்ட சூழலுக்களால வளர்ந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ அவர் எப்படி அந்த போராட்ட சூழல்ல தன்னை வெளிப்படுத்துறதுக்கு பழகி கொண்டாரோ, எப்படி நான் தான் என்று சொல்லி ஒன்று நிறுவி அதன் வழியாக செயற்படுறதுக்கு முற்பட்டாரோ அதே மாதிரி செயற்படுறார். அது அவருடைய தன்மை. ஆனால் அவர் செயற்படுற நோக்கம் உண்மையானதாக இருக்கின்ற பொழுது அது எப்படிதான் இருக்கின்றது. உதாரணமாக நான் சாவச்சேரியிலிருந்து இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு இவ்வளவு தூரத்தில் நான் எனக்கு ஒரு விஷயத்துல சில விஷயங்களை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அது உண்மையானதாக இருக்கிறது. ஒரு நீண்ட தூரத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி வருகின்றார், அந்த தொகுதியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்கு ஒரு 5 நிமிஷம் அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப சில விஷயங்களை சொல்கின்ற பொழுது என்னத்தை சொல்கின்றார் என்ற பின்னணியில் அவர் சாவச்சேரி வைத்தியசாலையை பற்றிய உண்மைகளை சொல்கின்ற பொழுது அவர் முக்கியமானதாக வருகின்றார். ஆகவே எந்த ஒரு விடயத்திலையும் அவர்
எதை பிரதிபலிக்கின்றார் என்பது முக்கியம். உதாரணமா பார்க்க போனால் இப்ப நான் ட்ரம்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். ஆனா இந்தியாவும் ட்ரம்ப் செய்கிற அதே வேலைத்தான் செய்திருக்கின்றது என்பதை யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாற்றிய அந்த தன்மையை பற்றி இந்து பத்திரிகையினுடைய ஆங்கில ஊடகவியலாளரும் உலகிலே பலரும் அறியப்பட்டவருமாகிய நிருபா சுப்பிரமணியன் இவர்தான் தேசிய தலைவரை கூட ஒரு கட்டத்தில் முதல்வர் போட்டியெடுத்தவர் என்ற தன்மை கூட இவருக்கு இருக்கின்றது. இந்த நிருபா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதாவின் உள்நாட்டு அரசியல் நிகழ்ச்சி நிரலினால் களங்கமாக இந்திய வெளியுறவு கொள்கை நோக்குகின்ற தன்னுடைய வீரகேசரியில 5ஆம் தேதி எழுதிய கட்டுரையில அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்றால் 2000 எங்கிருந்து திருவள்ளுவர் எங்கே வருகிறார்? சங்ககால தமிழ் தத்துவ புலவரான திருவள்ளுவரை உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் போற்றி வணங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் ஊடுருவுவதில் நாட்டம் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் திருவள்ளுவரை காவியமயப்படுத்த முயற்சிக்கின்றது. 2024 லோக்சபா தேர்தலில் பெரிய வெற்றியை பெரும் நம்பிக்கையில் பாரதிய ஜனதா அதன் தேர்தல் அறிக்கையில் உலகளாவிய நிலையில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நிறுவும் உறுதிமொழியை வெளிப்படுத்தினார்கள். பாரத் இப்ப பாரதம் என்று சொல்ற இல்ல, பாரத் என்ற சொல் எவ்வளவுக்கு மாறுதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. பாரதம் என்று சொல்லிக் கூட பாரத்னு மாறிட்டுது எல்லா இடத்தையும். பாரதம் என்று சொன்னால் அது தமிழ் சமுதாயம் வேறும் இருக்கட்டும். அப்ப பாரத்தின் செழுமையான கலாச்சாரத்தை உலகிற்கு காட்டுவதும் ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரத்தின் ஜனநாயக பாரம்பரியத்தை மேம்படுத்துவதுமே நோக்கம் என்று அதில் கூறப்பட்டது. கடந்த வருடம் செப்டம்பரில் சிங்கப்பூருக்கு விஜயம் செய்த மோடி முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை இந்தியா அந்த நாட்டில் நிறுவனம் என்று அங்குள்ள தமிழர்கள் மத்தியில் உறுதியளித்தார். பிரதமர் அந்த அறிவிப்பை புகழ்ந்து முதல் பாராட்டியவில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் கே அண்ணாமலையும் ஒருவர். நிதி சிக்கல் மற்றும் காலவரிசை காரணமாக போலும் அந்த திட்டம் மாற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 2026 மே மற்றும் நடைபெறுகின்ற பொழுது அந்த குறுகிய கால பகுதியில் புதிதாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று நிர்ணயிப்ப சாத்தியமாக போவதில்லை. ஆனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கலாச்சார மையம் ஒன்று கைவசம் இருக்கின்றது என்று யாழ்ப்பாணத்தில் அதை தேர்தல் சொல்லிவிட்டு அவர் ஒரு வசனம் சொல்கின்றார். என்னென்றால், இவர் என்ன செய்தாலும் கூட ஒரு பெரியண்ணன் என்ற நிலையில்தான் இந்தியா நடந்து கொள்கின்றது என்கின்ற எண்ணம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இப்படி ட்ரம்ப் உலகத்துக்கு பெரியண்ணன் மாதிரி வல்லாண்மை தன்மையில செயற்படுறாரு. அதே மாதிரி பிராந்திய மேலாண்மையில இந்தியா பெரியண்ணன் என்று செயற்படுகின்றது அவர்களே சுட்டி காட்டுகின்றார். ஆனால் இவ்விதமாக நேரடியாக அந்த பிரச்சனையை யாழ்ப்பாணத்தில் இருக்க எந்த அரசியல்வாதி இவர் இந்தியாவில் இருக்கிறார், இந்திய பத்திரிகையாளர் அப்படி இருக்க அவர்கள் துணிகரமாக சுட்டி காட்டுகிறார்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஒரு நாட்டுக்குள்ள போய் உங்களோட உள்நாட்டு அரசியல் அந்த நாட்டு அரசியலை மாற்றாதீங்கன்னு எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு யாராவது எந்த ஒரு உடலியலாவது அந்த அளவில் எடுத்து கூறுவார்களா? அல்லது அங்க இருக்கின்ற எந்த ஒரு அரசியல்வாதியாவது இல்ல நீங்க பரவாயில்லை, திருவள்ளுவரை நாங்கள் இது பண்றோம் தான், யாழ்ப்பாணம் வேணும், யாழ்ப்பாணத்தை பின்னுக்கு வச்சுங்கன்னா அது விலாசம் போட்ட மாதிரி வரும், யாழ்ப்பாணத்தை முன்னுக்கு வச்சு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மட்டும் மாற்றி போட்டு இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் செய்ததை ஏற்றுக்கொண்டு நாங்களும் அதை கேட்டு தாளம் போடுறோம் என்ற இந்த தாளம் போடுற விளையாட்டு தான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம். எங்க இருந்தாலும் சரி, உங்களோட ஊடக அனுபவத்திலும் எங்களோட ஊடக அனுபவத்திலும் கூட அதுங்களுக்கு வடிவா தெரியும். அதாவது நாங்கள் இதையும் உண்மையை சொல்கின்ற பொழுது இல்லை நேர்மையாக பேசுகின்ற பொழுது பலர் மிக நெருக்கடிகளை உருவாக்குவார். ஆனால் எங்களால் தாளம் போட முடியாதபடினால நாங்கள் மாற மாட்டோம். அதுதான் மனிதத்தன்மையாக இருக்கின்றதே தவிர அந்த தன்மை அது தேசிய தலைவரிடத்துல இருந்து தான் பழகுவான. முதல்ல போராளிகளிடத்தில் இருந்து எல்லாம் பழகுவானும். கிட்டு இங்க இருந்த பொழுது எத்தனை பேர் கர்னல் கிட்டு அணுகி அவரை தன்னுடைய பாதையில் இழுக்கிறதுக்கெல்லாம் முயற்சித்தார்கள். அவர் எல்லாத்துக்கும் நேர்மையாக இதுதான் என்ன பிரச்சனை, நீ இதை செய்த நான் பாரன் இல்லாட்டி ஆள விடு, அப்படியான அந்த உறுதி இன்னைக்கு இல்லை. அந்த உறுதி இல்ல. இது இந்த உறுதி வருவதாக இருந்தால் அறிவூட்டப்படும் நல்ல விஷயம். இவர் சொல்றது யார் காண்டிமெண்ட் இதை கொண்டு வர்ற காரணம்னு அவர் ஒரு வசனம் ஒன்று சொன்னார். இன்றைக்கு தமிழர்களுக்கு அரசியல் அறிவூட்டப்பட வேண்டும், இந்த தமிழருக்கு அரசியல் அறிவூட்டப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை நாங்கள் பெருமைக்காக கூறவில்லை, உரிமைக்காக கூறுகின்றோம். சரியா? இலக்கும் ILCயும் தமிழர்களுக்கு உணர்த்தியது. நீங்கள் அரசியலை ஊட்டாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்களும் இல்லாமல் போய் அவர்களும் இல்லாமல் போறார்கள். ஏனென்றால் மேற்பனை அடிப்பேன் ஆடுகள் சிறடிக்கப்படும் என்றதான் இந்த வார்த்தை. நீங்கள் பிரதிநிதிகளை நிற்கிறீர்கள், நீங்கள் விட முழு சமுதாயம் விடும். அப்ப உங்களை நாங்கள்
கையை பிடிச்சி இப்படி செய்யாத அப்படி செய்யாதான்னு சொல்றது வந்து உங்களுக்கான அந்த உரிமை. உங்களுக்கு மேல உரிமை இல்லாவிட்டால் இப்ப நாங்கள் போய் சிங்களத்தில் சொல்லிக்க நிற்கிறோமா நீங்க அப்படி செய்ய இப்படி செய்யு சொல்ல மாட்டோம், தேவையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து எங்களுடையபடினால எங்களுடைய நீங்கள் மாற வேணும் என்ற உங்களுடைய வேண்டுகோள் இப்போ ஏற்கப்பட்டிருக்கிறது. அது தெரிகின்றது. அதுதான் இந்த மாற்றம் என்று சொல்கின்றோம். அதாவது நிச்சயமாக நாங்கள் வந்து யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த விஷயத்துல வந்து ஒரு வகையில வந்து நாங்கள் மேலும் ஊக்கமளிக்க வேண்டியிருக்கின்றது. அவர் உண்மையை உணர்கின்றார். அதாவது வந்து அவர் நேற்றைய பேசும்போது கூறினார், எங்களுடைய வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது என்று காண்டிவான். உங்களுடைய வாக்கு வங்கி ஏன் சரிந்து என்று யோசியுங்கள். ஏன் மக்கள் உங்களுடைய மக்கள், நீங்கள் தான் அவர்கள், அவர்கள் தான் நீங்கள், நாங்கள் தான் நீங்கள், நீங்கள் தான் நாங்கள். ஏன் எங்களை பிரிக்கின்றீர்கள்? ஏன் உங்களை பிரிக்கின்றீர்கள்? எங்களில் பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு நேரம் வந்து சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசுவோம். அந்த உரையாடல் தான் எத்தனை அரசு நெடுநிலும் வற்புறுத்தது. அதாவது வந்து நேருக்கு நேர் பேசுவோம், நேருக்கு நேர் உரையாடுவோம். அப்படி உரையாடுற ஒரு காலம் உருவாகிறது. அது இந்த ஒரு புள்ளி வேணும். அதுக்காகத்தான் இப்ப இந்த புள்ளி என்னன்னு கேட்டால், எல்லாருமே இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு சரியான முறையில் அமைய வேணும் என்ற எண்ணம் இருக்கின்றது. சரி, அரசியலமைப்பு சரியான முறையில் அமைந்தால் அந்த பின்னால் தான் தீர்வுகள் வரும். ஆகவே அதனை முன்னெடுப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளி வந்திருக்கிறது. அதனால தான் இதை வைத்துக் கொண்டு அதே இதில் ஒவ்வொருவரும் நீங்கள் எப்படி உங்களோட அனுபவங்கள் அடிப்படையில் வந்து அறிவின் அடிப்படையில் நாட்டுக்கான பணியை செய்யவில்லை, அதை செய்யுங்கள். அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அது மக்களுக்கானதாக மாறுகின்ற பொழுது அதை பற்றிய கருத்துக்களையும் அதை பற்றிய விமர்சனங்களையும் வைப்பதுதான் ஊடகத்தினுடைய பொறுப்பு. அதிலும் அரசு மிக தெளிவாக கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஊடகவியலாளர்கள் நாங்கள் செயற்பாட்டாளர்கள் அல்ல, நாங்கள் அரசியல்வாதிகளும் அல்ல. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய பார்வையில் இப்படியான கருத்துக்கள் இருக்கின்றன, இது மக்களுடைய கருத்தாக இருக்கின்ற ரெண்டு வேலை செய்வோம். ஒன்று மக்களை பிரதிபலிப்போம், அடுத்தது எங்களுடைய அனுபவ அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்தை சொல்லுவோம். இதை நீங்கள் ஏற்பதாக இருந்தால் ஏற்று செயற்பட்டு வாழுங்கள். இல்லை எங்களுக்கு வந்து மேலதிகமாக தரவுகளை தகவல்களை தந்து உங்களுடைய நிலையை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வந்து உறுதிப்படுத்துங்கள். அதை விட்டு எங்களுக்குள்ள இருக்கிற இந்த எல்லா பகைமைகளும் மாறாவிட்டால் ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தா போல ட்ரம்ப் பண்ணு திருவண்ணாமலை வேணும் என்று சொன்னால் திடீரென்று சொல்வார், திருவண்ணாமலை இருக்கிற தமிழர் எல்லாம் இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவில இருந்தான் வந்தனி அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்வார். அப்படிப்பட்ட வீரனவர், அப்படிப்பட்ட அந்த வீராதி வீரன்ற காலத்துல நாங்கள் எவ்வளவுக்கு வந்து ஒற்றுமையா இருக்க போறோமோ அந்த அளவுல தான் எங்களுடைய கருத்துக்களை உலக அளவிலும் முன்னெடுக்க முடியும். அதிலும் ஒரு விஷயம் என்ற காண்டிவன் கடைசி நேரத்தில் ஒரு கருத்து சொன்னார், இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபடுவோமாக இருந்தால், அதாவது அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த விஷயத்தில் ஒன்றுபடுவோமாக இருந்தால் அதுவே தமிழ் மக்களுக்கான உரிய அரசியல் உரிமைகளை தருகின்ற உலக தன்மையாக மாறும் என்று சொன்னார். வெற்ற கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டியதா இருக்கின்றோம். நன்றி மாஸ்டர். நீங்கள் கூறியது போல் வாக்கு வங்கி சரிந்ததும் அவர்கள் சரியாக பகுப்பாய்வு செய்து எங்கெங்கே எங்களை திருத்திக் கொள்ளலாம், எங்கெங்கே எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சரியாக செயல்பட்டிருப்பது போல் நான் உணர்கிறேன். சமீபத்தில் நடந்த ஊடக சந்திப்பினூடாக அவ்வாறு தான் நான் பார்க்கிறேன். அத்துடன் அது போதாது சதாஞானி, வேலை திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். வேலை திட்டங்கள் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அந்த மற்ற மக்களுடைய எண்ணங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அப்படி வேலை திட்டங்கள் வந்தால் தான் இந்த வெறும்பா சப்பிக்கொண்டு சும்மா வந்து ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிற அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வரும். நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மை. அதே நேரத்தில் ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயார் என்ற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுவரை காலமும் அவ்வாறு இருக்கவில்லை. இந்த முறை லண்டனில நடந்த சுதந்திர நாள் கருநாள் முன்னெடுப்புல தன்னாட்சியை நோக்கிய அந்த பேரணியில கூட அந்த கருத்து தெளிவாக முன்வைக்கப்படுகிறது. எல்லோரும் பேரங்கள் வந்து எங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ அதை செயல்படுத்த வேண்டும். அது வாயளவில் மட்டும் சொல்லாமல் அதற்கான குழுக்களை அமைத்து, இது கல்விக்குழு, இது பொருளாதார குழு, இது ஊடக குழு, இது வந்து சட்டக்குழு, இது வந்து அப்படியே அந்த நாட்டுக்கான இப்ப அரசு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சா நாட்டு வந்து வெறுமனையை வந்து அரசியல் நடத்துறது இல்லை. அரசியல் எல்லாத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அரசியல். அப்ப எல்லா துறைக்குமான அந்த தன்மைகளை நீங்க அனுமதித்து எல்லாம் முன்னேறதுக்கான நிதி வளத்தையும் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோமாக இருந்தால்தான் அந்த பின்னணியில் தான் தேச நிர்மாணம் வேகம் பெறும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்துடைய கருத்து. நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அரசுகளே மிகவும் சுருக்கமாக 2-3 நிமிடங்கள் மட்டும் இருக்கின்றது. அரசியல் முதிர்ச்சி வருவதை
ஓரளவுக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் முயற்சி நிச்சயமாக தேவை. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் சிதறிப்போய் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு, தீர்வை கண்டுபிடிப்பது என்று நான் சொல்லவில்லை, ஒரு பாதையை கண்டுபிடித்து அதனூடாக பயணிப்பதற்கு ஒரு சரியான நேரம் வந்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இதுவரை காலமும் நாங்கள் நிறைய குறைகளை கண்டிருக்கின்றோம், அந்த குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆனால் செயல் வடிவம் இல்லை. இருந்தாலும் சரியான பாதைக்கு வருவதற்கான ஒரு சமிக்கையை காணக்கூடியதாக இருக்கிறதா? உண்மைதான். இப்ப இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கும்போது, இப்ப தாயகத்துல அரசியல் கட்சிகள் இணைந்து செயற்படுவதை பார்க்கும் போதும், இப்ப புலம்பெயர் தேசத்துல இடம்பெற எழுச்சிகளை பார்க்கும் போதும் ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கின்றது. நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வந்திருக்கின்றது. இப்ப யாழ்ப்பாணத்தில் கூட யாழ் இந்து கல்லூரியின் சார்பாக இப்ப நீர் வளம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த மாணவர்கள் கூட, பாடசாலை பழைய மாணவர்கள் கூட களியாட்டங்களும் அங்க கிரவுண்டை கட்டுறதும் புல்லை பதிக்கிறதும் கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதையும் விட்டு விட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக நீர் வளத்தை எவ்வாறு வளப்படுத்தலாம், அந்த மக்களை எவ்வாறு வளப்படுத்தலாம் என்று சிந்திக்கிறார்கள். அவ்வாறு சிந்திப்பது ஒரு ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. கருத்துருவாக்கம் தான் முக்கியம். ஏனென்று சொன்னால் இங்கே பாருங்கள், சதாம் ஹவுஸ் ஒன்று இருக்கிறது, சிந்தனை பள்ளி. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கூட ஐக்கிய நாடுகள் சபையில் வாசிக்கப்பட்ட உரையை எழுதி கொடுத்தது அவர்கள் தான். அதான் அன்றைக்கு யாரோ கூறினார்கள், அந்த உரை அனுரகுமார திசாநாயக்காவின் உரை, இந்த சுதந்திர தினத்தில் வாசிக்கப்பட்ட உரை மிகவும் காத்திரமாக இருந்தது என்று சொல்லி. ஆனால் யார் எழுதி கொடுத்தது என்றதான் பிரச்சனை. அவ்வாறுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்ற அரசியல் என்பது. இங்கு நீங்கள் பாருங்கள், பெரிய பிரைம் மினிஸ்டர்ல இருந்து குயின் இருக்கும் போது கூட எழுதி கொண்டு வந்ததை வச்சுதான் வாசிப்பார்கள். என்று சொன்னால் அரசியலில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். நீங்கள் சும்மா வந்து ஒரு ரெண்டை பேசிவிட்டு, ட்ரம்ப் நிலைமை அப்படித்தான். ட்ரம்ப் தொடர்பாக ஒருவர் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கூறினார், ட்ரம்ப் பேசுற 90% அமெரிக்காண்ட பாலிசியில இருக்காது, அதுல ஒரு 10% தான் நீங்கள் கருத்தில் எடுக்கலாம் என்ற மாதிரி. அப்படி இல்லாமல் அப்ப என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இதுதான் முக்கியமானது. சிந்தனை பள்ளிகள் என்று இருப்பது ஏன் என்று சொன்னால், அவ்வாறு அந்த ஒவ்வொரு அரசுகளுக்குமான அடுத்த, அதாவது ப்ரிடிக்ஷன் பண்ணுவார்கள், என்னென்ன மாதிரி என்னென்ன செய்ய வேண்டும் என்பது. அதை தமிழர் மத்தியில் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது, நீங்கள் சொன்னது போல. ஆனால் இனியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்காமல் இயங்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஊடகத்தை கேட்காதீர்கள். ஏன்னா ஊடகம் ஒரு சிந்தனை பள்ளி. இப்ப சதாம் ஹவுஸை போய் பிரித்தானிய பிரதமர் கேட்கிறார், நீ நடத்த. அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு நேரம் வேற, என்ன வாசிக்கணும், உலக நடப்பை பார்க்கணும், அலசி ஆராயணும், அதை கொண்டு இங்கே நாங்கள் எங்களுக்கு மாத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரச்சனை. நீங்கள் உண்மையில் அமைப்பை நடத்துவது என்பது ஒரு திறமையானது. அதை இன்னும் திறம்பட நடத்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தான் உண்மையில் எங்களை மேலும் அங்கால வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்னென்றால், நாங்கள் இளையவர்களாக, நாங்கள் நடுத்தர வயசுல இருக்கையில் இளையவர்கள் இப்பொழுது எப்படி இளையவர்கள் எழுச்சி கொள்கிறார்களோ அப்படித்தான் அமுதலிங்கம் அவர்கள் தமிழிசை கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது இளைஞர்கள் எழுச்சி கொண்டு எழுந்தார்கள். அந்த இளைஞருடைய எழுச்சியை அவர் சரியான முறையில முன்னெடுத்து சென்றிருந்தார் என்றால் எத்தனையோ விதமான சாதனைகளை போயிருக்கு. ஆனால் அவர் அதை அலட்சியம் செய்ததன் காரணமாகத்தான் இளைஞர்களுடைய சக்தி சிதறி போற நிலையில தேசிய தலைவரால் கட்டியெழுப்ப வேண்டிய நிலை வந்தது. அப்படித்தான் இப்பொழுதும் எல்லா இடத்திலும், தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி இளைஞர்களுடைய எழுச்சி என்று இருக்கின்றது. ஆனால் அந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது அவர்களுக்கு ஏற்ற முறையில அறிவார்ந்த நிலையில, உணர்ச்சி பூர்வ நிலையில அல்ல, அறிவார்ந்த நிலையில அது செயற்பாட்டு வேலை திட்டங்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இல்லாவற்றால் அந்த இளைஞர்களை வெறுப்பு கொண்டு வேறு திசைகளில் பயணிக்கிற ஒரு அபாயகரமான நிலையும் இருக்கிறது. சிறப்பான உங்களுடைய இந்த கருத்தோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.